அது இல்லாம பகுதிக்கு ஒரு 10,000 இளைஞர்கள் என் மகன் 40 ரூபா கொடுத்துருக்கான், என் மரம் நிறைய ஆவாங்க கொடுத்துருக்காங்க. அது நான் உதயவாளர் சொல்லி அதாவது எல்லா நாளும் அதோட 2 நாளுக்கு வந்து பணம் சேரும் தண்ணீர் கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்பட்டதுனால கிட்ட அந்த கிட்ட யூஸ் பண்றதுக்கு நிறைய படிச்சுகளும் ஏனி ஆர்டினரியா தமிழ் படிச்சு தெரிஞ்சவங்க பண்ண முடியும் கிட்ட அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி அரசாங்கம் நம்மளுக்கு உணவு பண்றது நிறைய விவசாயம் குறைஞ்சி ஸோ அந்த விவசாயம் நிறைய இதே சில என்ஜிஓ அப்படின்னு வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க நிறைய சோசியல் ஒர்க் மாதிரி கோடி தானமாக வாங்க நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும் பேர் அண்ணன் அண்ணன் திருமணம் அண்ணன் ஏழை குழந்தைங்களாம் எல்கேஜியில் வந்து 12 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 4 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்பாடு பண்ணிட்டு அதனோட சிஸ்டம் வாங்கிறதுக்கான வழக்கறிஞராக பணியாற்றுறேன். பொதுநல வழக்குனா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸில். யாரும் பொதுநல வழக்கு வந்து ரீசனபிளாக இருந்தால் கட்டாயம் ஃப்ரீயாகவே பண்ணிட்டோம். வாலண்டியர் ட்ரைனிங் ட்ரெயினராக இருக்கேன். அரசு பண்ணியில் இருக்கேன் சார். எதனாலே வாலண்டியர் இல்லை இன்னொன்று சார், இப்போ ரோடோரமாக ஆதரவற்ற நிலையில் கெடுப்பற்ற நிலையில் இருக்கிற முதியோர்கள் அதாவது உயிரினை எதுவாக இருந்தாலும் அது நான் ஆடு மாடு எந்த என்ன சொல்கிறதுன்னா உயிரினை எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுற சமயத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது தான் சார் என்னோட தலையாக திறமை. ப்ளஸ் நான் ஒரு 20 முறை பிளட்டு கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் மை டெத் வந்து என்னோட ஹோல் பாடி மைனஸ் ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சுக்காக கொடுத்துருக்கேன். என்னோட மகன் ஒரு 3 முறை கொடுத்துருக்காரு. சோசியல் இதுவில் யாராவது எந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் தேவையோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியும் சார். ஸோ இது ஒரு நான் 14 வருஷமாக பண்ணிட்டு வரேன் சார். கிரேட் கிரேட். தேங்க்யூ சார். நான் ரயில்வேல ஒர்க் பண்ணுறோம். அந்த பேப்பரில் உயிர்காப்பு உதவுங்கள்னு வருது இல்லையா, நோயாளிகள் கேன்சர் கிட்னி அவங்களுக்கு அலுவலக நண்பர்கள்லாம் சேர்ந்து பணம் திரட்டி அனுப்புகிறோம். போகிறோம் ரயில்வே ஸ்டாஃப் அசோசியேட் ஸ்டாஃப்ங்கிறது இது வரைக்கும் ஒரு 460 பேஷண்ட்டுகளுக்கு ஒரு 7,00,000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கோம். அதோட முக்கியம் சொல்றதுக்காக தான் வந்தது. இப்போ சமீப காலமாக வெங்கடேஷ் இவங்களோடலாம் சேர்ந்து தெருவில் தெரியும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை ரெஸ்கியூ பண்ணி சேர்க்கிற வேலைலாம் ரொம்ப முக்கியம் செய்கிறோம். இந்த கூட்டத்தில் நீங்கள் அதை பற்றி ஒரு தனி அஜெண்டா போட்டு விவாதிக்கணும். அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இடம் இல்லை, அல்லது இருக்கிற இடங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சவங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். இதெல்லாம் பேசி முடித்த பிறகு அதை ஒரு ஸ்பெஷல் அஜெண்டாவாக நீங்கள் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இது. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாட்டர்டே சண்டேஸ்லாம் கிளாஸ் எடுத்து ரிசல்ட் கம்மியாக இருக்குது. ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 12th ஃபெயில் ஆகிறாங்க, ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆன்டிசிபேட்டட் எலிமெண்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு 3 months ட்ரைனிங் கொடுத்து டிரைவிங், ரீட்டைல் சேல்ஸ், பிபிஓ, அந்த இண்டஸ்ட்ரியல் பெயிண்டிங், செக்யூரிட்டி சர்வீஸ் இது மாதிரி ஒரு 6 ட்ரைனிங் கொடுத்து அவங்க 3 months ஃப்ரீ அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் சேர்ந்து பண்ணி ஒரு அமைப்போட டயர் வச்சு இப்போ இந்த ஜூன்லேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் என்னோட